வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். கிரக சேர்க்கைகள் வரிசையில செவ்வாய் சனி, இந்த கிரக சேர்க்கையை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி எங்க இருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய் சனி நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் சரி, சேர்ந்திருந்தா 100 மார்க், பார்த்து கொண்டால் 75 மதிப்பெண்கள், நட்சத்திர சாரம் வாங்கிறதுன்னா 50 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கங்க. செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியும், சனி காலபுருஷனுக்கு பாதகாதிபதியும் இணைவு. இது செவ்வாய் சனியினுடைய இணைவு. ஒரு காலபுருஷ தத்துவத்தில் ஒரு பாதகாதிபதி ஒரு அஷ்டமாதிபதி இணைந்து ஆண் ஜாதகமானாலும் பெண் ஜாதகமானாலும் இவர்களுக்கு முதலில் அது கொடுக்கின்ற ஒரு தண்டனை திருமணம் பண்றதுக்குள்ள போதும் ஆயிருங்க. உங்களுக்கு லேட்டு, மேரேஜ் லேட்டு, ஒரு பொண்ணுக்கு 27 ஆயிடுச்சு 28 ஆயிடுச்சு அப்படின்னாலோ, ஒரு ஆணுக்கு 33 ஆயிடுச்சு இல்லை 35 ஆயிடுச்சு இல்லை 37 ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த திருமணத்துல தடை இருக்கு அப்படின்னா முதல் பாயிண்ட் செவ்வாய் சனியை உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க தான் யுத்த கிரகங்கள். கோச்சாரத்துல எங்க செவ்வாய் சனி சேருதோ, எப்பவெல்லாம் ஒன்னா சேர்றாங்களோ அப்பவெல்லாம் வெளியில எங்காவது யுத்தம் வருது, யுத்தம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் போற அந்த செவ்வாய் சனி சேர்க்கை தான் மிக முக்கிய காரணம். அப்ப இந்த செவ்வாய் சனி யாருக்கு சேர்ந்திருக்கிறதோ அவர்களின் ஜாதகப்படி திருமணத்தில் தடையும் தாமதமும் போராட்டமும் இருக்கிறது. அப்படி இளமையிலேயே திருமணம் செய்தவர்கள் விவாகரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்யும் போது மட்டுமே எந்த தோஷமும் இல்லாமல் மனநிம்மதியுடன் வாழ வைக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்த ஆணித்தரமா சொல்லலாம். இது உண்மையிலேயே கண்டறிந்த ஆய்வு, இதுல ஃபெயிலியரே இல்லைங்க. 100 ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணா 99 கரெக்டா இருக்குல்ல, 100க்கு 100 கரெக்டா இருக்கு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிற பெண்கள் தான் கணவரிடத்துல சண்டை வரும்போது தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. உன் வாழ்க்கையே வேண்டாம், உன்னோட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தங்க செஞ்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல கட்டாயம் செவ்வாய் சனி இருக்குங்க. உங்க செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தா இதை நீங்க இந்த சொல்லி பாருங்க. இந்த விஷயத்த மட்டும் ஆமா சார்னு சொல்லாத மறுக்காதவங்களே இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க மங்கலியத்துல டேமேஜ் ஆகுது இருக்குங்க. இல்ல மங்கலியத்தை மாத்திட்டேன் சார்னு சொல்லாதவங்க இல்லை, இல்ல பரிகாரத்துக்காக உண்டியில போட்டேன்னு சொல்லாதவங்க இல்லை. இந்த செவ்வாய் சனிக்கு அவ்வளவு நெகட்டிவ் பவர் இருக்கு. இது கனரக வாகனங்களையும் கனரக இயந்திரங்களையும் குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இந்த செவ்வாய் சனி யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு, கனரக வாகனங்கள், இயந்திரங்களை வைத்து வேலை பார்ப்பது, மெஷினரிஸ் வைத்து வேலை பார்ப்பதெல்லாம் ஈஸியா நடக்குங்க. இந்த செவ்வாய் சனி யாருக்கு சேர்ந்திருக்கிறதோ ஒரு தொழிலதிபர்களா இருந்தால் அவங்களுக்கு லேபர் பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கும். அந்த லேபரே ஒரு போராளியே மாறிடுவோம். அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அந்த செவ்வாய் சனி கொடுத்துரும். அந்த செவ்வாய் சனின்றது ஒரு பிரச்சனைக்குரிய கிரக சேர்க்கையானா ஆமா, பிரச்சனைக்குரிய கிரக சேர்க்கை தான். இது யுத்த கிரகம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா யுத்தத்தை ஈஸியா கொண்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிருங்க. தாங்க முடியாது இது யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா. செவ்வாய் சனி கூட ராகு கேது சேர்ந்து, ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்துட்டா அந்த கிரகத்துக்கு கொண்டாட்டம் தான். ஒரு விபத்தை பண்ணி ஒரு ஃப்ராக்சர் பண்ணி அவங்கள படுக்க வைக்காம அது போகவே போகாதுங்க. அது இந்த கோச்சார காலகட்டங்களில் நீங்க ஈஸியா பார்க்கலாம். செவ்வாய் சனி மேல ராகு கேது யாருக்கு போனாலும் சரி விபத்து கண்டிப்பா காத்துட்டு இருக்கும். ஒரு ஃப்ராக்சரை சந்திக்காம போக மாட்டாங்க. கடைசிக்கு கதவுலையாவது கை வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தொந்தரவை இந்த செவ்வாய் சனி கொடுக்கிறது. ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்தில் காலபுருஷ லக்னுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி, சனி பாதகாதிபதி. இவர்கள் எங்கு கூடி நின்றாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. முதல்ல கை வைக்கிறது திருமணத்துல தான். திருமண வாழ்க்கை என்ன சேதின்னு கேட்கிற கிரக சேர்க்கீங்க செவ்வாய் சனி தான். ஐயோ தாங்க முடியல சார் பிரச்சனை, எதுக்குடா பிறந்தோம், எதுக்கு திருமணம் பண்ணோன்னு சொல்லி புலம்புனா செவ்வாய் சனி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தா அதுக்கு குரு பார்வையோ அந்த ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ இன்னொரு பொருத்தம் பண்ணும்போது எதிர் ஜாதகத்துல குருவோட அனுகிரகம் இருக்கா, குருவனுடைய பார்வை பலமா இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நீங்க சேர்த்து வைக்கணும். கசகசன்னு கண்ணா பண்ணு 8 இருக்கு சார் 10 இருக்கு சார் பொருத்தம் டிக் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இது தொந்தரவை செய்யும். சொல்ல போனா இந்த திருமண பொருத்தத்துல நிறைய பேர் எரர் பண்றாங்க. திருமண பொருத்தத்துக்காகவே ஒரு நல்ல தலை சிறந்த வீடியோ கொடுக்கணும்னு இருக்கேன். நிச்சயமா அது எல்லாருக்கும் பயன்படுகின்ற வீடியோவாக இருக்கும். எனவே செவ்வாய் சனிங்கிறது மைண்ட்ல மறந்துடாதீங்க, ஒரு யுத்த கிரகம். அது யுத்தத்தை செய்கிறது. செவ்வாய் சனி சேர்க்கை பற்களில் தீராத தொந்தரவை கொடுக்கிறது. சார் கேப் போட்டிருக்கிறேன், பல் உடஞ்சிருச்சு, கிளிப் போட்டிருக்கிறேன், பல்லுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி இருக்கும். செவ்வாய் சனி இல்லாம இதை நீங்க பேசவே முடியாது.
பல்லுனால ஒரு தொந்தரவை நீங்க சந்திச்சா செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை லக்னத்திலிருந்து 12 கட்டத்தில் எங்கெங்க இருந்தா என்னென்ன பிரச்சனை பண்ணுங்கிறது டீப்பா நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதுக்கான வீடியோவை இதை நம்ம கொண்டு போகல. கிரக சேர்க்கை இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறதா. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு 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 போர் கிரகங்க. சனிக்கு செவ்வாய் மாதிரியான பகை, கடும் பகை கிரகங்க ரெண்டுமே. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா, அதுவும் வாக்குஸ்தானத்துல இருந்துட்டாங்கன்னா வார்த்தையிலேயே போர் புரிஞ்சிருவாருங்க. அவர் பேசினார்னா ஜீரணிக்க முடியாது, கேட்க முடியாது. மற்றவங்க கிட்ட பேசி கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிறதும், இவங்க யாருக்காவது லக்னத்துக்கு 2ல செவ்வாய் சனி இருந்துட்டா போச்சுங்க. இவங்ககிட்ட வாய் கொடுத்து மீள முடியாது. பேசுறது பூரா அபாண்டமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், போராட்டமா இருக்கும். ஐயையோ அவன் பேசினான்னா தாங்கவே முடியாது சாருங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்? 2ல செவ்வாய் சனி இருக்கும். ஏதாவது குரு பார்வை இருந்தா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது ஒரு கசக்கிட்டு தான் போகும் அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். ஆண் ஜாதகத்துல செவ்வாய் சனி இருந்தா தொழிலுக்காக நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க, பிரச்சனையோட இருக்காங்க. யாராவது கனரக வாகனங்கள், பிரம்மாண்டமான வாகனங்கள், பிரம்மாண்டமான மெஷினரிஸ் எல்லாம் வச்சு தொழில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த செவ்வாய் சனிக்கு இது பாசிட்டிவ். அது தப்பு நடக்காது. அது அவங்களுடைய தசாபுத்திகள், ஜாதக அமைப்புகள், மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு 80% நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால பலன்கள் பொரிந்து வரும். இவர்கள் மற்றவங்க கிட்ட யாருக்கிட்ட போய் இவங்க பேசினாலும் சரி ஒரு யுத்தமா மாறிடும். இல்லை யாராவது வந்து இவங்க கிட்ட பேசினாங்கன்னா இவன் ஒரு யுத்தம் பிடிச்சவன், இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு விலகி போயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் சனிக்கு அப்படி ஒரு ஃபுல் பவர் இருக்குங்க. இந்த செவ்வாய் சனி அந்த பிரம்மாண்டத்தை, அது போராட்டத்தை நீங்க குறைக்கணும் அப்படின்னா நீங்க அமைதியான முறையில் போர்க்களம் இல்லாமல் லெகுவாக நகர்ந்து விடுவது தான் உங்களுக்கு பிரச்சனையோட வீரியத்தை குறைக்க முடியும். இல்லைன்னா அது குறைக்கிறதுக்கு உதவாது. பெருந்தன்மையோடு யோசித்து சிந்தித்து இந்த செவ்வாய் சனிக்கு நீங்க செயல்படணும். இல்லைன்னா நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு சபை இருக்குன்னு வைங்க, இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல விஷயத்த பேசிட்டு இருக்காங்க, வாக்குல செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, இல்லை செவ்வாய் சனி எங்க வேணாலும் சேர்ந்துருக்கட்டும், அவங்க போய் ஒரு பேச ஆரம்பிச்சாங்கன்னா 10 பேர் கருத்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த செவ்வாய் சனி கருத்தை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அது உலகத்திலேயே இல்லாத சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்றதுதான் பெருசு, நீங்க அதைத்தான் கேட்டாகணும்னு பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இவங்களை கான்செப்ட்ல ஒரு போராட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மைண்ட்லேயே நம்ம அவங்கள கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக ஒரு போராட்டத்தில் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பவர்கள் போர்க்களம் ஒரு பூதாகரம் இருந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து இது பயமுறுத்துறதுக்கான பதிவு அல்ல. செவ்வாய் சனி இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான பதிவு தான். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இருந்தால் இப்படி தான் இருப்பீங்கிறது உறுதி. நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா, அமைதியாக இருந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கோபம், பிடிவாதத்தை, யுத்தங்களை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் நகரலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.